like a Hellcat. Hello viewers, welcome to MAGGYS KITCHEN. இன்னைக்கு MAGGYS KITCHENல wheat noodles எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாமா? வீடியோ பார்க்கறதுக்கு முன்னாடி மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க. பக்கத்துல இருக்கிற பெல் ஐகானையும் சேர்த்து கிளிக் பண்ணுங்க. அப்பதான் நான் அடுத்தடுத்து போட போற வீடியோஸ் எல்லாம் உங்களை தேடி வரும். மறக்காம பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க. வீட் நூடுல்ஸ் வீட்டிலேயே செய்யலாம் வாங்க. ஒரு கப் அளவு கோதுமை மாவை தண்ணி உப்பு போட்டு இது போல் நல்லா பிசைஞ்சு வச்சுக்கோங்க. நம்ம சப்பாத்திக்கு மாவு பிசைகிறது போலவே பிசைஞ்சு வச்சுக்கோங்க. இப்போ நம்ம பிசைஞ்சு வச்சுருக்கிற மாவுலேருந்து ஒரு உருண்டை எடுத்து எப்பவும் போல் சப்பாத்தி திரட்டுறது போலவே நல்லா வட்ட வடிவில் சப்பாத்தி மாதிரி திரட்டிக்கோங்க. ஆனால் கொஞ்சம் மாவு தூவி திரட்டுங்க. மேலேயும் கீழையும் மாவு நல்லா தூவி திரட்டுங்க. அப்போ தான் ஒட்டாமல் வரும். இது போல் வட்ட வடிவில் நீங்கள் சப்பாத்தியை திரட்டினதுக்கப்புறம் இப்போ நம்ம திரட்டி வச்சுருக்கிற மாவை இது போல் சின்ன சின்ன ஸ்ட்ரிப்பாக வெட்டிக்கோங்க. உங்கள்கிட்ட கத்தி இருந்தாலும் இது போல் வெட்டிக்கலாம், இல்லைனா பீட்சா கட்டர் இருந்தாலும் அதையும் யூஸ் பண்ணி சின்ன சின்ன ஸ்ட்ரைப்ஸாக வெட்டிக்கோங்க. உங்களால் எவ்வளவு மெலிசாக வெட்ட முடியுமோ அவ்வளவு மெலிசாக நீங்கள் கத்தி வச்சு இது போல் கட் பண்ணி எடுத்துக்கோங்க. நம்ம சப்பாத்தி திரட்டும் போது நம்ம திரட்டுற அந்த ஃப்ளோரில் கொஞ்சமாக மாவு தூவி திரட்டும் பொழுது தான் நம்ம கத்தி வச்சு கட் பண்ணும் போது ஈஸியாக வரும். நீங்கள் மாவு போடாமல் திரட்டினீங்கன்னா ஒட்டிக்கும். இது போலவே நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கிற எல்லா மாவையும் சின்ன சின்ன உருண்டையிலேருந்து சப்பாத்தி மாதிரி திரட்டி இது போல் சின்ன சின்ன ஸ்ட்ரைப்ஸாக வெட்டி எடுத்துக்கோங்க. இந்த மாவை வேக வைக்கிறதுக்காக ஒரு பாத்திரத்தில் தண்ணி எடுத்து கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கோங்க. இந்த தண்ணியிலேயே 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கோங்க. தண்ணி நல்லா ஓரளவு கொதிக்க ஸ்டார்ட் பண்ணதும் நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கிற இந்த ஸ்ட்ரிப்ஸை இந்த சூடான தண்ணியில் போட்டுக்கலாம். இந்த தண்ணியில் போட்டு 10 நிமிஷத்துக்கு குறையாம நல்லா வேக விடுங்க. ஸ்டவ்வை மீடியம் டு ஹை ஃப்ளேமில் வச்சு வேக விடுங்க. கண்டிப்பாக இதை ஒரு 10லேருந்து 12 நிமிஷம் வரைக்கும் வேகணும், இல்லைன்னா நம்ம சாப்பிடும் போது மாவாக தான் இருக்கும். நல்லா வேக விடுங்க. இப்போ நல்லா வெந்ததுக்கப்புறம் ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இந்த சுடு தண்ணியை நம்ம வடிகட்டி எடுத்துகிற போகிறோம். வடிகட்டிட்டு ஒரு வாட்டி பச்சை தண்ணியில் ரின்ஸ் பண்ணிவிட்டு அந்த தண்ணியும் நல்லா வடிகட்டி இது போல் வச்சுருங்க. ஸ்டவ் ஆன் பண்ணி ஒரு பேன் வச்சுக்கோங்க. அதில் 2லேருந்து 3 டேபிள் ஸ்பூன் அளவு எண்ணெய் ஊற்றிக்கோங்க. எண்ணெய் நல்லா சூடானதும் பொடியாக நறுக்கி வச்சுருக்கிற பூண்டு சேர்த்துக்கோங்க. இது கூடவே பொடியாக நறுக்கி வச்சுருக்கிற இஞ்சி 1/2 ஸ்பூன் அளவு சேர்த்துக்கோங்க. ஒரு பச்சை மிளகாவை பொடியாக நறுக்கி சேர்த்துக்கோங்க. இது 3த்தையும் சேர்த்து நல்லா வதக்குங்க. பூண்டு இஞ்சி பச்சை மிளகாயோட பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா இந்த எண்ணெயிலே வதக்குங்க. இதெல்லாம் வதங்கினதுக்கப்புறம் பொடியாக நறுக்கி வச்சுருக்கிற வெங்காயம் சேர்த்துக்கோங்க. வெங்காயத்தை சேர்த்து அதையும் நல்லா டிரான்ஸ்பரண்டாக ஆகிற வரைக்கும் வதக்கிட்டே இருங்க. வெங்காயம் நல்லா வதக்கினதுக்கப்புறம் நீல வாக்கில் நறுக்கி வச்சுருக்கிற கேரட்டையும் நீல வாக்கில் நறுக்கி வச்சுருக்கிற குடமிளகாயும் சேர்த்துக்கலாம். இந்த 2யும் சேர்த்து மறுபடியும் நல்லா வதக்கி விட்டுட்டே இருங்க. கேரட்டும் குடமிளகாயும் ஓரளவு வதங்கினதுக்கப்புறம் 1 டேபிள் ஸ்பூன் அளவு சோயா சாஸ் சேர்த்துக்கோங்க.
1லிருந்து 2 டேபிள் ஸ்பூன் அளவு சில்லி சாஸ் சேர்த்துக்கோங்க. இது கூடவே 1 டேபிள் ஸ்பூன் அளவு வினிகர் சேர்த்துக்கோங்க. இதெல்லாம் சேர்த்த பிறகு மறுபடியும் ஒரு 10 செகண்டுக்கு நல்லா இதை வதக்கி விடுங்க. ஓரளவு வதங்கி வந்ததுக்கப்புறம் பொடியை நறுக்கி வச்சிருக்கிற முட்டைகோஸ் சேர்த்துக்கோங்க. முட்டைகோஸ் சேர்த்ததுக்கப்புறம் அதையும் நல்லா வதக்கி விடுங்க. முட்டைகோஸ் எல்லாம் ஓரளவு நல்லா வதங்கி சாஃப்ட் ஆனதுக்கப்புறம் நம்ம வேக வச்சிருக்கிற நூடுல்ஸை சேர்த்துக்கலாம். இதிலேருந்து எல்லா தண்ணியும் கம்ப்ளீட்டாக வடிஞ்சதுக்கப்புறம் சேர்த்துக்கோங்க. சேர்த்து இது போல் நல்லா டாஸ் பண்ணுங்கள். இது மாதிரி எல்லா காய்கறியோடையும் இந்த நூடுல்ஸ் மிக்ஸ் ஆகிற மாதிரி நல்லா டாஸ் பண்ணி விட்டுட்டு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. இது கூடவே 1 டேபிள் ஸ்பூன் க்ரஷ்டு பெப்பர் சேர்த்துக்கோங்க. மறுபடியும் இதை நல்லா டாஸ் பண்ணி விட்டுட்டே இருங்க. நல்லா டாஸ் பண்ணி விட்டுட்டு மேலே ஸ்ப்ரிங் ஆனியன்ஸை வச்சு கார்னிஷ் கூட பண்ணிக்கலாம். இப்போ ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடலாம். அவ்வளோதான், வீட்டிலே செஞ்ச வீட் நூடுல்ஸ் ரெடி. எப்போவுமே கோதுமை மாவுனா சப்பாத்தி தானா? இல்லை, ஒரு முறை உங்கள் வீட்டில் இதை ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். மறக்காமல் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் போடுங்க, ஷேர் பண்ணுங்கள். இவ்வளவு நேரம் பொறுமையாக இந்த வீடியோ பார்த்த உங்களுக்கு நன்றி.